வணக்கம். இன்னைக்கு நம்ம சட்ட மையத்தில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, ஒரு காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்ய மறுத்தாங்கன்னா நம்ம அடுத்து என்னென்ன விஷயங்களை கையாளணும், அதுக்கான முறைகள் என்னென்ன அப்படின்றத பற்றி பார்க்க போகிறோம். முதல்ல ஒரு காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்யலை அப்படின்னா அதுக்கான காரணங்கள் என்னவா இருக்குன்னு கேட்டிங்கன்னா, துறையோட கட்டுப்பாட்டுக்குள்ளே வரலன்னா அவங்க கண்டிப்பாக வழக்கு பதிவு பண்ண மாட்டாங்க. இரண்டாவது என்னன்னு கேட்டிங்கன்னா, அந்த குற்றத்தோட தன்மையை பொறுத்து காவல்துறையினர் இதுக்கு வழக்கு பதியலாமா வேணாமான்றதை முடிவு எடுப்பாங்க. எடுத்துக்காட்டுக்கு பார்த்தீங்கன்னா, ஒரு பெட்டி அஃபென்ஸ் அப்படின்னா நீங்கள் கொடுக்குற புகாருக்கு அவங்க ஒரு பெட்டி கேஸ் போட்டு அந்த புகாரை முடிச்சு வச்சுருவாங்க. இது ஒரு வகை. இன்கேஸ் அந்த குற்றம் ரொம்ப ஒரு சீரியஸான அஃபென்ஸ் அப்படின்னா அவங்க காவல்துறை என்ன பண்ணுன்னு கேட்டோன்னா, கண்டிப்பாக வழக்கு பதிவு பண்ணுவாங்க. ஒருவேளை அவங்க ஒரு இன்டென்ஷனோட வழக்கு பதிவு பண்ணலை, அவங்களோட நோக்கம் வழக்கு பதிவு செய்யக்கூடாது அப்படின்னு அவங்க நினச்சாங்கன்னா, அவங்களோட சீனியர் ஆஃபீஸர் அந்த காவல் நிலையம் எந்த கட்டுப்பாட்டுக்குள்ளே வருதுன்னு பார்த்து அவங்களுக்கு அந்த சீனியர் ஆஃபீஸர் யாருன்னு பார்த்து, எடுத்துக்காட்டுக்கு ஒரு டிஎஸ்பியாக இருக்கலாம், கமிஷனராக இருக்கலாம், எஸ்பியாக இருக்கலாம், அது ஒரு ஊருக்கு ஏற்ற மாதிரி மாறும். அவங்களோட சீனியர் யார், அந்த காவல் நிலையம் யார் கட்டுப்பாட்டுக்குள்ளே வருதுன்னு பார்த்து அவங்களுக்கு ஒரு புகார் மனு நீங்கள் ரிட்டனாக கொடுக்கணும். கொடுத்துட்டு அதுக்கான ரசீதை வாங்கிக்கிட்டு அதுக்கப்புறமா உயர் அதிகாரி சொல்லியும் அந்த காவல் நிலையத்தில் வழக்கு பதிவு பண்ணலைன்னா நீங்கள் என்ன பண்ணணுன்னு கேட்டிங்கன்னா, அந்த சீனியர் ஆஃபீஸர்கிட்ட கொடுத்து அந்த ரசீதை வச்சு நீங்கள் நீதிமன்றத்தில் நேரடியாக ஒரு மனுவை தாக்கல் பண்ணி வழக்கு பதிவு செய்யறதுக்கான வழிவகையை செய்யறதுக்கும் சட்டத்தில் இடம் இருக்குது. அப்போ வழக்கு பதிவு செஞ்ச காவல்துறையினருக்கு எதுவும் தண்டனை இல்லையா, வழக்கு பதிவு செய்ய மறுத்த காவல்துறையினருக்கு எதுவும் தண்டனை இல்லையான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இருக்குது. என்ன தண்டனைன்னு கேட்டிங்கன்னா, இந்திய தண்டனை சட்டம் படி ஒரு அரசு அதிகாரி நம்ம கொடுத்த இன்ஃபர்மேஷனை ரெக்கார்ட் பண்ணுறதுக்கு மறுக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கான தண்டனை என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்திய தண்டனை சட்டம்படி அதுக்கான குறைந்தபட்ச தண்டனை 6 மாதமும் அதிகபட்ச தண்டனையாக 2 வருஷமும் அந்த நிலை அதிகாரி மீது நம்ம நடவடிக்கை எடுக்கலாம். காவல்துறையினர் மெஜிஸ்ட்ரேட்டோட ஆர்டர் இல்லாமல் எதுக்கெல்லாம் இன்வெஸ்டிகேஷன் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு கொலை குற்றம், திருட்டு, டக்காய்டி, ராபரி இந்த மாதிரி சீரியஸாக இருக்கிற எல்லா விஷயத்துக்குமே நீதிமன்றத்தோட அனுமதி, மெஜிஸ்ட்ரேட்டோட அனுமதி இல்லாமல் காவல்துறையினர் வழக்கு பதிவு பண்ணிவிட்டு இன்வெஸ்டிகேஷன் ஆரம்பிக்கலாம். இது எல்லாமே காக்னிசபிள் அஃபென்ஸ்னு சொல்லுவாங்க. நான் காக்னிசபிள் அஃபென்ஸ்னு இருக்குது. அது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபோர்ஜரி, சீட்டிங்கு, அதுக்கப்புறம் இந்த ஃபுட் அடல்ட்ரேஷன், இந்த மாதிரி வர இதெல்லாம் சீரியஸான இஷ்யூ கிடையாது. இதுக்கு அவங்க இன்வெஸ்டிகேஷன் பண்ணுறதுக்கும் வழக்கு பதிவு பண்ணுறதுக்கும் கண்டிப்பாக காவல்துறையினர் மெஜிஸ்ட்ரேட் கிட்ட ஆர்டரை வாங்கிட்டு தான் அதுக்கப்புறம் தான் வழக்கு பதிவும் செய்ய முடியும், விசாரணை ஆரம்பிக்க முடியும்னு சொல்லி சட்டம் சொல்லுது. காவல்துறையில் வழக்கு பதிவு செய்யலைன்னா அவங்க சீனியர் ஆஃபீஸருக்கு ஃபஸ்ட்டு நம்ம ஒரு ரிட்டன் கம்ப்ளைண்ட் கொடுக்கணும். கொடுத்து அவங்களும் அதுக்கான நடவடிக்கை எடுக்கலைன்னா அடுத்தது நம்ம என்ன ஃபாலோ பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, அதுக்கான ரசீதை வச்சு குற்ற விசாரணை முறை சட்டம் படி நீங்கள் நீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்து நீங்கள் வழக்கு பதிவு செய்யறதுக்கான அந்த வழிவகை செய்யலாம் சொல்லி சட்டத்தில் இடம் இருக்குது. சட்டமய நேயர் எல்லாருக்கும் நன்றி. மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. வீடியோவை லைக் பண்ணுங்கள். பிடிச்சிருந்ததுன்னா வீடியோவை 4 பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். சட்டம் சம்பந்தமான ஏதாவது விளக்கங்கள் தேவைப்படுதுன்னா மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். சட்ட மையத்தில் இணைந்ததுக்கு நன்றி.